அண்ணா ஃபோன் அண்ணா அது கொடி கொடி தம்பி ப்ரோ ஃபோன் முன்னாடி கொடி ஏய் கொடி கொஞ்சம் தள்ளி போம்பா தம்பி. உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பல தேர்தல்களை நாடு மக்களும் இந்த நாட்டில் கண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மாறுதலையும் இந்த அரை நூற்றாண்டு காலத்தில் ஒரு மாறுதலையும் நாடு மக்களும் கண்டதில்லை. இவர்கள் காட்டுகிற வளர்ச்சி என்பது வேலையில்லாத இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு. 70 லட்சம் இளைஞர்கள் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் மட்டும் தேர்வு எழுதிவிட்டு பணிக்காக காத்திருக்கிறார்கள். 12,000 இளைஞர்கள் ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதிவிட்டு பணி நியமனத்துக்காக காத்திருக்கிறார்கள். எல்லா வளங்களும் இருக்கிற இந்த நாட்டை விட்டு பாலைவன நாடாக அரேபிய நாடுகளுக்கு நமது பிள்ளைகள் பணிக்காக செல்கிற துயரம் இன்னும் தொடர்கிறது. இங்கே நம்முடைய ஆட்சியாளர்கள் காட்டுகிற வளர்ச்சி என்பது நாட்டின் கடன் வளர்ச்சி தான். 1 லட்சம் கோடி கடனாக இருந்து 2 லட்சம் கோடியாக இருந்து 4 லட்சம் கோடி 4.5 லட்சம் கோடியாக இருந்து இப்போது 10.5 லட்சம் கோடியாக கடன் வளர்ந்திருக்கு தமிழ்நாட்டில் மட்டும். இந்தியா 196 லட்சம் கோடி கடன் வைத்திருக்கிறது. அப்படி பார்த்தால் ஒவ்வொரு மாநிலங்களும் பெற்ற கடன் தொகையை கூட்டினால் 400 லட்சம் கோடிகளுக்கு மேலே போகும். வளர்ச்சி என்பது ஆட்சி விட்டு இறங்கும் போது, ஆட்சியில் இருக்கும்போது மகளிருக்கு 1000 ரூபாய், ஆட்சி விட்டு இறங்கி அடுத்த முறை வந்தால் 2000 ரூபாய். இது ஒரு வளர்ச்சி. 5000 ரூபாய் வங்கியில் ஓடுவது, திருப்பி ஆட்சிக்கு வந்தால் 8000 ரூபாய் டோக்கன். இது ஒரு வளர்ச்சி. இந்த இலவச ஏமாற்ற அறிவிப்புகளை அதிகப்படுத்திக் கொண்டே போவதை வளர்ச்சி என்று கட்டமைக்கிறது. உதாரணமா ஐயா 2006 ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக வரும்போது முதலாக அவர் கையெழுத்திட்டார். 1 கிலோ அரிசி 2 ரூபாய். 2 ரூபாய்க்கு அரிசி போட்டாதான் வாங்கி சாப்பிடுகிற நிலைமையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வசதி, பெரும்பாலான மக்களுக்கு. அதாவது 2 ரூபாய் 1 கிலோ அரிசி ரேஷன் கடைக்கு. பிறகு அந்த 5 ஆண்டு முடிந்து திருப்பி ஆட்சிக்கு வரும்போது 1 ரூபாய் என்று ஆக்கினார்கள். அது வளர்ச்சியில் வருது. 2 ரூபா தான் இருந்துச்சு, அதுவும் இல்லை. 1 ரூபாய் இருந்தாலும் 1 ரூபாய்க்கு தான் வாங்கி சாப்பிட முடியும். அது வளர்ச்சியில் வருது. திருப்பி இந்த 5 ஆண்டு ஆட்சி முடிஞ்சு மறுபடியும் ஆட்சிக்கு வரும்போது 1 ரூபாய்க்கு கூட வக்கில் நம்ம போயிட்டான். அதனால இலவசம். எப்படி வளர்ச்சி வருங்க? 100 ரூபாய்க்கு அரிசி கிலோ விற்றாலும் தரமான அரிசியை வாங்கி சாப்பிடுறதுக்கு வசதி வாய்ப்பை தன் நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற ஆட்சி எதுவோ அதுதான் ஆட்சி. அதுதான் ஆட்சி. படித்த இளைஞர்களுக்கு, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கிறது அல்ல, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குவதுதான் நல்ல ஆட்சியினுடைய அழகு. ஆனால் அப்படிப்பட்ட ஆட்சியை நாம் இதுவரை நிறுவவே இல்லை. இதுவரை நிறுவவே. நம்முடைய காவல் அதிகாரிகளை எல்லாம் இப்படி பார்க்கும்போது அவ்வளவு மனசு வலிக்குது. நான் நிக்கிற வெயில்ல சரி எனக்கு தேவை இருக்கு, நிக்கிற மக்களுக்காக. அவங்களாம் ஏன் நிக்கணும்? எது கஷ்டப்படும்? ஒரு தலைவன்
மற்ற மாநிலங்களை போய் பாருங்க, இப்படிதான் பாதுகாப்பு தேவைப்படுது. இது நாம கேட்கல, அவங்களாம் செய்யறாங்க. மற்றவங்க மாதிரி எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு நாம எப்பவுமே கேட்கல. பையன் இருக்கிறவன் இந்த வேலைக்கு வரக்கூடாது. ரெண்டாவது நான் நம்புறேன், நான் தான் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் பாதுகாப்புன்னு நான் நம்புறேன். அதனால இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சுத்தமா மாற்றணும். இந்த மாதிரியான நிலைமை மாற்றணும். ஒரு தலைவன் வீட்டை விட்டு முதலமைச்சர் வாராரு, அமைச்சர் வாராருன்னா 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே மொத்தமாக சாலையை மூடி எல்லாம் அங்கிட்டு போன்ட்டு அவங்க முன்னாடி ஒரு புளிப்படை இசட்டு ஒய் எல்லாம் பெரிய ஒய்ங்கன்னு கத்திக்கிட்டு அப்படிலாம் இதுக்கு முன்னாடி ஆண்ட தலைவர்கள் ஆண்டலை. அப்படிலாம் இல்லை. கேரளாவில் அப்படிலாம் அந்த முறை இல்லை. மேற்கு வங்கத்தில் அப்படிலாம் இல்லை. இந்த ஊர்ல தான் கர்மம். அதெல்லாம் மொத்தமாகவே இந்த அடிப்படையை தகர்த்து வேற ஒரு நாடாக இதை படைக்கணும். இப்போ இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் நீங்க பாக்குறீங்க, இது நம்ம பாரம்பரிய மரங்கள் இல்லை. இதெல்லாம் அந்நியர் வெளிநாட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு உயிரியல் போற தொழுதுட்டான் வார. இந்த மரம் பூக்கும் காய்க்காது. அப்ப பூக்கும் காய்க்காத மரங்கள், கனியாகாத மரங்களில் பறவைகளுக்கு உணவு இருக்காது, அங்க கூடு கட்டாது. பறவைகள் கூடு கட்டலைன்னா அந்த இனம் அழியும். பறவைகள் என்ன பிரச்சனைனா விதையை சாப்பிட்டு என்ன பண்ணும், விதை பரப்பும் தூதுவன் மாதிரி நாடங்களும் பூமி எங்களும் விதைகளை தூவும். அப்ப என்ன செய்யும், காடுகள் மரங்கள் அடர்ந்து வளரும். காடு மரங்கள் அடர்ந்து வளர வளர மண் செழிப்பா இருந்து மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும்போது அந்த நாடு நீர் வளத்தை அதிகமாக பெறும். நீர்வளம் அதிகமாக பெறும்போது அந்த நாட்டில் வேளாண்மை தடையின்றி நடக்கும். தடையின்றி நடக்கும்போது உணவு பஞ்சம் என்ற ஒன்று அந்த நாட்டுக்கு வராது. உயிர் தேவையா இருக்கிற உணவுக்கு வேற ஒரு நாட்டையோ வேற ஒரு மாநிலத்தையோ வேற ஒரு இடத்திற்கு கையேந்த வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும். அந்த நாடு மக்களும் ஒரு தற்சார்பு வாழ்க்கையில், நிறைவு வாழ்க்கையில் நின்று விடுவார். அப்போ பறவை அழிக்கிறதுனால எவ்வளவு வேலை செய்யறான்னு பாருங்க. அப்ப அது என்னன்னா, இந்த மாதிரி மரங்களை சாலை எங்க நட்டுட்டான். நம்மளுடைய வேம்பு, நம்மளுடைய ஆலமர அரச மர நாவல்ல பழம் இருக்கும், அங்க பறவை கூடு கட்டும். அந்த விதையை சாப்பிட்டுட்டு பல இடங்கள்ல போய் பரப்பி விடும். இது எப்பவுமே பூக்கு காய்க்காத. இந்த வேம்பு புயல் அடிச்சா முடியாது, இது மலை புயல் அடிச்சா பேர்ந்து விழுந்துடும். இதுதான் இந்த மரங்களினுடைய தன்மை. நம்ம இது வெளிநாட்டிலிருந்து வருது மரம்னு ஒரு மோகம், நமக்கு இருக்கிறத விட வேற இடத்துல இருக்கிறது சிறப்புன்னு நினைச்சு எப்படி ஒன்று திட்டமிட்டு நம்ம அதை காலி பண்ணாங்க. முதல்ல நம்ம கூழ் சாப்பிட்டோம், அது நல்லது இல்லை. ஏன்னா நம்ம தோட்டத்தில் விளையும். அது கருப்பா இருந்துச்சா, நம்மளும் கருப்பா இருந்தோமா, ஏன்னா இந்த கருப்பா எதையும் தின்னுட்டு இருக்க அப்படின்னா அவன் கூச்சப்பட்டான். வேற எதுவும் சாப்பிட்றதுன்னு பொன்னிறத்துல 2 பொரிச்சு வச்சான், பூரி சப்பாத்தின்னா. ஓ இதான் நான் இது சாப்பிடணும்னா கொஞ்சம் சாப்பா இருக்கு பாருங்க, மோகம் நிறக்க வச்சு. அது என் நிலத்துல விலையில கருமம். பல்ல விலைக்கிட்டு பசியோட வேற நாட்டுல இருந்து அந்த உணவுப் பொருள் வருதுக்காக காத்திருக்க ஆரம்பிச்சு. என்னுடைய வெள்ளமும் கருப்பட்டியும் கொஞ்சம் பழுப்பா அழுக்கா இருக்கு, வெள்ளையா இருக்கணும். இதை போய் திங்கிற இந்த நான் ஒன்று தான் எனக்கு வெள்ளையா சீனியை கொண்டாந்தான். கண்ட கெமிக்கலை போட்டு அதை வெள்ளையாக்கி கொடுத்தான். அதை சாப்பிட்ட உடனே நம்ம கருப்பட்டி இந்த வெள்ளத்தில் சர்க்கரை வராது, நோய். இதை சாப்பிட்டோன்னா உடம்புல சர்க்கரை ஏறிட்டு. அன்னைக்கு நான் படிக்கும்போது பணக்கார நோய் எதுன்னு கேட்டான். ஒரு மதிப்பெண்ணுக்கு 1 மார்க் கொஸ்டின் சர்க்கரை நோயின்னு எழுதணும். இப்போ பணக்கார நோயின்னு இல்லை, எல்லா பயிலுக்கும் பரம்பரை நோயா மாறிடுச்சு சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோய் வந்தவுடனே கூழ் குடிங்கிறான். அதுதான் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம். இந்த சாலையில் போட்டு அம்மா கூழ் விற்கும், மிளகாய் வச்சிருக்கோம், வத்தல் வச்சிருக்கோம், பழைய வித்தனை வச்சிருக்கோம். காரு 2 கோடி 1.5 கோடி 1 கோடி இப்படி வந்து காரில் நின்று இறங்கி வாக்கிங் போயிட்டு கூழ் ஒரு சம்பு கொடுங்கம்மா, இந்த கூழை தான் கொடுத்துட்டு இருந்தான். இப்போ மருந்தா குடிக்கிறான். அப்போ உணவா சாப்பிட்டுட்டு இருந்தான் மருந்து. நம்ம இரவு காய்ச்சிற சோறை அப்படி தண்ணி ஊற்றி வச்சு காலையில பழைய சோறா சாப்பிட்டோம். அதை அவமானம் நினைச்சோம், விட்டுட்டோம். கனடா அமெரிக்கால எல்லாம் பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல மண் சட்டியில இந்த பழைய சோறை வச்சு 2 வெங்காயம் உரிச்சு வச்சு பச்சை மிளகாய் வச்சு துவையல் அரைச்சி வச்சு ஹெல்த்தி ஃபுட்டுன்னு 2000 ரூபாய்க்கு விற்கிறான். எதை? பழைய சோறை.
நம்ம ராத்திரியில் ஊற்றி வச்ச தண்ணீர் பற்றியில் அதை பார்த்து நம்ம வந்து காலையில் குடிச்சிட்டு வயலுக்கு போய் 1 ஏக்கர் உழுதுட்டு வருவோம், வரப்பட்டிட்டு வருவோம். அவ்வளவு சத்துள்ள உணவு நெம்மிச்ச தண்ணி. அதை நம்ம விட்டுட்டோம். நம்மகிட்ட வெள்ளக்காரப்பை டீ காஃபியை தள்ளிட்டு இதை தூக்கிட்டு போயிட்டான். இப்போ அவன் ஊரில் ஒரு கண்ணாடி போத்தல இதை அடைச்சி ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ்னு 1000 ரூபாய்க்கு விற்கிறப்பல. நான் போய் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். தட்டி பாரு, கனடாவில் ஸ்டார் ஹோட்டலில் ஹெல்த்தி ஃபுட்டு தட்டி பாரு. உன்னுடைய எல்ஐபிசியில் இருக்குதாரு. ஒன்றையும் இந்த நிற கவர்ச்சி நம்மளை என்ன பண்ணிருச்சுன்னா, வெள்ளைக்காரன் பேசுகிற மொழி அறிவு நினைச்சு நம்ம அன்னை தமிழை விட்டுட்டு ஆங்கிலத்துக்கு போயிட்டோம். நடிக்க வரவெல்லாம் வெள்ளையாக இருக்கணும், நடிகைன்னா வெள்ளையாக இருக்கணும். எது ஒன்றும் வெள்ளை மோகத்தில் கருப்பாக இருந்துச்சு நம்ம பண்ணி அவனுக்கு பிடிக்கல, வெள்ளையாக இருக்கணும் பண்ணி. நம்ம கோழி பழங்காலத்தில் இருந்துச்சு, வெள்ளையாக இருக்கணும் கோழி. இந்த வெள்ளையால் வந்த தொல்லை நம்ம நாட்டில் பெரிய தொல்லை. எல்லாம் நோய் பற்றி செத்து போச்சு. இப்போவாது என் மக்கள் புரிஞ்சுக்கணும், வெள்ளை என்பது நிறம், அழகல்ல. ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, அறிவல்ல. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் வேலையெல்லாம் பழச்சிக்குவேன். புரியலைன்னா நான் சாகிற வரை கத்திக்கிட்டு தான் இருக்கணும். ஐயா செய்யாத, ஐயா அதை பண்ணாது. இந்த டிராஃபிக் போலீஸ் மாதிரி லெஃப்டில் போ ரைட்டில் போ, அந்த வேலையை அண்ணன் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கொடுமைக்கார கூட்டம். அடிப்படையிலே மாற்றணும்னு நினைக்கிறேன். உங்கள் பிள்ளை பெரிய கனவோடு இருக்கிறேன். எல்லாத்தையும் மாற்ற நினைக்கிறேன். சாலை அமைப்பிலிருந்து மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓடுற காவாயிலிருந்து. இப்போ இந்த இடத்துல எங்கேருந்து மழைநீர் வெளியும் எப்படி கட்டமைப்பு? சிங்கப்பூர் போ, மலேசியா போ, இல்லை அமெரிக்கா போ, இல்லை அந்த நாட்டிலேருந்து ஒரு நண்பனை படம் எடுத்து அனுப்ப சொல்லு, இல்லை நான் போட்டு காட்டுறேன் அதையாவது பாரு. எப்படி அவன் எடுத்துகிட்டு போகிறாங்க? ஒரு 5 ஆண்டுகளில் இந்த சென்னை தலைநகரில் மழைநீரை கழிவுநீரை வெளியே எடுத்துகிட்டு போய் தேங்காமல் எடுத்துகிட்டு போவதற்கான திட்டத்தை நிறைவேற்றிருக்க முடியுமா? முடியாது. அதை மட்டும் சொல்ல 60 ஆண்டுகளாக செய்யாம ஒவ்வொரு முறையும் இந்த சென்னை தலைநகர் வெள்ளத்தில் மிதக்குதே. ஏன் மிதக்குது? அதுக்கு ஒதுக்கிற நிதி எங்க? அதுக்கு ஒதுக்கிற நிதி எங்க? எல்லாருக்கும் தெரியும். மரம் இருந்தால்தான் மழை பொழிவை தர முடியும். மரம் மட்டும்தான் நல்ல காற்றை ஆக்சிஜனை நமக்கு தர முடியும். அப்படின்னா அதிகமாக மரம் வளர்க்கணும். உலகம் முறை ஒரு கார் வெளியிடுகிற அந்த நச்சு புகை இருக்கிற எரிபொருள் புகை, அதை கட்டுப்படுத்துறதுக்கே 6 மரங்கள் தேவைங்க. இந்த சாலையில் எத்தனை கார்கள் ஓடுது, எவ்வளவு மோட்டர் பைக்கு, எவ்வளவு ஆட்டோ, எவ்வளவு பஸ், எத்தனை மரம் இருக்குன்னு எண்ணிட்டு வா. அப்ப என்ன, எதை நோக்கி இந்த நாட்டை இந்த ஆட்சியாளர்கள் நகர்த்துறாங்க? 5 வருஷம் திருடிட்டு 6வது மறுபடியும் தேர்தல் வரும்போது வாக்குக்கு காசும் இலவச அறிவிப்புகளை கொடுத்து மக்களுக்கு ஆசையை தோண்டி உலகத்தை எப்படி, ஒரு நாட்டை எப்படி கட்டமைப்பார்? ஒரு அறிவானவன், ஒரு நல்ல தலைவன் எப்படி கட்டமைப்பான்? வேலையை உருவாக்கி வைக்கணும். வேலை, உழைப்பு, அறிவாற்றல், உடலாற்றல் ரெண்டையும் வேலையில ஈடுபடுத்தணும். உழைப்புக்கேற்ற வருவாய், ஊதியம், சம்பளம், அதை கொண்டு வாழ்க்கை, இப்படிதான் கட்டமைக்கணும். இப்படி இல்லாத நாடுகள் வீழ்ந்திருக்கு. கண்ணு முன்னாடி வெளியே சொல்லா இதேதான் பண்ணிச்சு. என்ன பண்ணுச்சு? உழைப்பு தரல, வேலையை தரல, உழைப்பை தரல, மக்களுக்கு ஆசையை தூண்டுச்சு, நெஞ்சுக்குள்ள நெஞ்ச விதைச்சிச்சு. உனக்கு எல்லாம் ஆரம்பிச்சு. உழைப்பை விட்டுட்டு, வேலையை விட்டுட்டு, வருவாய்க்கு பதிலாக இலவசத்தை கொடுத்துச்சு. எண்ணெய் இலவசம், பணம் இலவசம், எல்லாம் இலவசம். மக்கள் உழைப்பை விட்டு வெளியேறிட்டான். உழைப்பு துண்டிக்கப்பட்டுச்சு. வேலையிலிருந்து உழைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. வருவாய் உழைப்பிலிருந்து துண்டிக்கப்பட்டுருச்சு. வாழ்க்கை எப்படி வரும்? அப்ப என்ன ஆகுது? நாடு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சோன்னு தோத்துருச்சு. வெனிசுலாங்கிற ஒரு நாடு அழிஞ்சிருச்சு. அப்புறம் வெறும் இலவசங்களால, வெற்றி இலவசங்களால நாட்டை வளர்க்க முடியாது. இலவசங்களில் இழக்கிற பணங்களை கூட்டினீங்க என்றால் மாசம் 12,000 கோடி வருது இந்த தொகையில் மட்டும். இப்ப 5000 போட்டதுல 6800 கோடி வந்துருக்கு. இப்ப 8000 டோக்கன்னா அது குறைஞ்சது 15,000 கோடி கிட்ட வரும். இந்த காசுகளை எல்லாம் சேர்த்து ஒரு நிலையான வேலை வாய்ப்பை பெருக்குவதற்கு ஒரு திட்டத்தை உருவாக்கி, ஒரு சிறு தொழில்களை தொடங்கி அங்கெங்கே படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தார். அவனுடைய வருவாயை வைத்து வாழ்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தாதான் அந்த நாடு சரியா இருக்கும். அந்த நாடு வாழும், வளரும். கடனை வாங்கி தேர்தலுக்கு தேர்தல் இலவசங்களை கொடுத்து போகும்போது கடன் அதிகரித்து வட்டி அதிகரிக்கும் போது நாட்டின் நிதிநிலை
பட்ஜெட்டு 3 லட்சம் கோடி தான் இருக்கு நமக்கு. அதுல 1 லட்சம் கோடி வட்டி போயிருக்கு. அப்ப மீதி 2 லட்சம் கோடி இருக்கு. இந்த 2 லட்சம் கோடியில தான் அரசு நிர்வாகம், காவல்துறை சம்பளம், அரசு ஆசிரியர் சம்பளம், மருத்துவர் சம்பளம், செவிலியர் சம்பளம், அரசு ஊழியர்களின் சம்பளம் அதுதான். அது போல மிச்சத்தை வச்சுதான் நீங்க மக்களுக்கான நலத்திட்டத்தை தீட்டணும். அப்போ இப்போ இவங்க அறிவிச்சிருக்கிற இலவச அறிவிப்பை நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா இன்னும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாதான் இதை கொடுக்க முடியும். அப்ப அந்த கடன் தொகை கூடிக்கொண்டே போகும்போது வட்டி தொகை கூடும். வட்டி தொகை கூடும்போது அதற்கேற்ப வருவாய் பெருக்கம் நம்மகிட்ட இல்லை. எப்படி பெருக்கிறது? அத்தியாவசியமான பொருட்களில் வரியை விதிப்போம். அத்தியாவசியமான அடிப்படை தேவை எது? மின்சாரம். மின்சாரத்தை கட்டணத்தை உயர்த்து. அப்புறம் என்ன? சொத்து வரியை உயர்த்திடு. சொத்து வரியை உயர்த்திட்டு அவன் கத்துக்குவான். நமக்கு வீட்டு வாடகை ஏறிடும், கடை வாடகை ஏறிடும். ஏன்னா அதை வச்சுட்டு தான் அதை வாங்கி தான் வீட்டு உரிமையால சொத்து வரியை கட்டுவார். நிலம் வாங்கின பத்திரப்பதிவு 10 மடங்கு கட்டணத்தை உயர்த்திடு. ஏன்னா சொத்து நீ வாங்கினா பத்திரம் ஒன்று பதியணும், தவிர்க்க முடியாது. பதியும் போது பல மடங்கு கட்டணத்தை ஏற்றிடு. அப்ப இதுல இழப்பதை இப்படி எடுப்பான். அப்போ வருவாய் பெருக்கம் இல்லாது வரி பெருக்கம் கூடிக்கொண்டே போனால் மக்களின் வாழ்க்கை தரம் சிதைஞ்சு போயிடும். அப்புறம் கடனை மட்டும் கட்டி கொண்டு போனால் 3 லட்சம் கோடியில 2 லட்சம் கோடி வட்டியாகிவிட்டால் எதை நிறைவேற்றுவீர்கள்? அவசிய நிர்வாகத்திற்கு ஆசிரியர், மருத்துவர், காவல்துறை இது போன்ற நிர்வாகத்துக்கு கூட சம்பளம் கொடுக்கவில்லை என்றால் நாடு தடுமாறி எல்லா இடங்களிலும் போராட்டங்கள் வெடிச்சது. ஆசிரியர்கள் ஊதிய உயர்வுக்கு போராடுவது போல, மருத்துவர்கள் சம்பளம் கேட்டு போராடுவது போல, செவிலியர்கள் போராடுவது போல, எல்லாரும் வீதியிலிருந்து போராடுவது போல, எல்லாரும் போராடும்போது நாட்டில் தவிர்க்க முடியாத கிளர்ச்சியும் புரட்சியும் வெடித்து, எப்படி இலங்கையை போல, எப்படி பங்களாதேஷை போல, எப்படி நேபாளை போல அப்படி வந்துடும். அப்படி வரும்போது பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சு நாடு சீர்கட்டும். பங்களாதேஷ் அதிபர் இந்தியாவுக்குள்ள வந்தாங்க, இலங்கை அதிபர் வெளிநாட்டு ஓடி போயிட்டாரு. நம்ம நாட்டு முதல்வர்கள், நம்ம நாட்டு அதிபர்கள் எங்க போவாங்கன்னு நீங்க யோசிச்சு பார்த்து வச்சுக்க. அந்த மாதிரி நிலை தான் வராம இருக்கணும்னா கொஞ்சம் மாத்தி போடு, கோட்டை மாத்தி போடு. இல்ல அப்படியே இந்த நாடு நாசமாகணும்னா அங்கேயே போடு. அதே சூரியனுக்கே போடு, அதே ரெட்டலைக்கே போடு. சூரியனுக்கு போடு, அவர் வீட்டுல விடி, நாடு இருட்டில் தான் இருக்கும். ரெட்டலைக்கு போடு, 60 வருஷமா மொட்டாலையா தான் இருக்கு, ஒரு ஆண்களை கூட வளராது, அப்படியே தான் இருக்கு. இங்க இவன் வந்தாலும் டாஸ்மார்க், இவன் வந்தாலும் டாஸ்மார்க். இது 2ல தான் இந்த கட்சி 2ம் பாஸ்மார்க். வேற எந்த திட்டமும் கிடையாது. வந்தா ஒரு தலைவன் வந்தான், 10 லட்சம் பேருக்கு வேலையை உருவாக்கி கொடுத்தான். வந்தான் தரமான கல்வியை கொடுத்தான். வந்தான் ஆட்சி வந்தன உலகத்தரத்துக்கு மருத்துவத்தை கொடுத்தான். வந்தான் குடிநீரை கொடுத்தான். தாத்தா காமராஜர் தண்ணியை காசு போய் குடிச்சியா? சொல்லு, குடிச்சியா? அப்படிதான் குடிச்சியா? சொல்லு, அப்படிதான் குடிச்சியா? அவங்க ஆட்சி காலத்துல நீ வீடு கட்டல. இல்ல எம்ஜிஆர், ஐயா கருணாநிதி, வேற எங்க அண்ணா அவங்க எல்லாம் தொடக்க காலத்துல ஆளும்போது நீ வீடு கட்டல. இப்பதான் வீடு கட்டுற, அதனாலதான் ஆத்து மணலை பூரா அள்ளி தின்ட்ட. இப்பதான் வீடு கட்டுற, அதனாலதான் மலைய மணலா நொறுக்கி வீடு கட்டுற. இதுக்கு முன்னாடி நீ வீடு கட்டி வாழல, கோட்டை கட்டல, மாளிகை கட்டல. அப்ப ஏன் ஓ மாநில மக்களின் மனம் திரைக்க அல்லப்படல, திருடப்படுது. பிற மாநிலங்களுக்கு, பிற நாட்டுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு கொள்ளை லாபம் ஈட்டு. மலையை அறுத்து கொண்டு வரோம், மணல் அள்ளி திங்க, வளத்தை சுரண்டி கொள்ளுக்கிறான். அரசு அங்கீகரிக்குது, குவாரி ஓனர் அப்படிங்குது. மணல் குவாரி ஓனர்ஸ் எங்கடா போகுது நம்ம நாடு? நீ இன்னைக்கு புஷ்பான்னு ஒரு படம் வந்துச்சு, 2 பதிப்பு பார்த்துருப்ப, பார்க்காம இருப்ப, படம் பார்க்காம இருப்ப. நீ பள்ளிக்கூடம் போகாம கூட இருப்ப, படம் பார்க்காம இருப்ப. புஷ்பா படத்துல ஒரு சிறந்த படம், சிறந்த எப்படி படம் தெரியுங்களா? செம்மரக்கட்டையை வெட்ட வந்தோம்னு நம்மளை சுட்டு கொண்டு விட்டார் சந்திரபாபு நாயுடு. பெரிய குற்றம், சுட்டே கொண்டுட்டான். சிறை விடுத்தல, சுட்டே கொண்டுட்டான். பெரிய பெரிய கிழங்கு சுட்டு கேட்க ஒருவே நாதி இல்லை. ஆனா அந்த படத்துல, அந்த புஷ்பா படத்துல தம்பி அல்ல அரவிந்த் வந்து கதாநாயகன், ஹீரோ என்ன பண்ணாரு நினைக்கிறேன்? செம்மரக்கட்டையை வெட்டி வெட்டி கடத்துவாப்ல. கொஞ்ச நேரம் இல்லை, லாரி லாரியா கடத்துவாங்க, நுட்பமா கடத்துவாப்ல. அவர் யாரு? ஹீரோ. யாரு? ஹீரோ. அவரை எப்படியாவது தடுத்து பகத் பாசில் போலீஸ் இருப்பாப்ல, போலீஸ் அதிகாரி எப்படியாவது தடுக்க போராடுவாப்ல. அவர் யாரு? வில்லை. எப்படி எப்படி சமூகம் பார்த்துட்டேன்.
ஒரு குற்றவாளி கதாநாயகனாகவும் தடுக்க போராடுகிற காவல்துறை அதிகாரி கெட்டவனாகவும் சித்தரிக்கப்படுது. படம் 2 படம் ஆயிரக்கணக்கான கோடியை வசூலிக்குது, கைதட்டுது, ஜனம் பார்க்குது. படம்னா குற்றம் போற்றப்படுகிற சமூகம் விடாது. ஆமா, மலையை அள்ளி விற்கிறவன், மணலை வெட்டி கொண்டு வருவேன் சமூகத்தில் மதிப்பிற்குரியவன். அதை தடுக்க பேசுகிற நாங்கள் பைத்தியக்காரர்கள். கால கொடுமை. ஏதோ அறிவார்ந்த சமூகம். இந்த தலைமுறை தம்பி தங்கைகளாவது கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சு கொஞ்சம் எச்சரிச்சுக்கணும். விழிப்புணர்வுனா என்ன? விழிப்புணர்வுனா என்ன? விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படிங்கிறார் எங்கள் உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள். விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் என்கிறார் ஐயா இறை என்பவர்கள். எப்படி நடிக்கிறவனுக்கு முதலிடம் கிடைக்குது? ஒரு கல்லூரியில மாறுவிட போட்டி, சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும். முதல் பரிசு ஒருத்தர் வந்துடுறாரு, அவன் ஒரு மாணவன், சார்லி சாப்ளின் மாதிரி நடிச்சிருக்கான். 2வது பரிசு ஒருத்தர் வந்துடுறான், அவன் ஒரு மாணவன், சார்லி சாப்ளின் மாதிரி நடிச்சிருக்கான். 3வது பரிசு ஒருத்தருக்கு ஒரு பரிசு கொடுக்குறாங்க, 3வது பரிசு. அவர் யாரு? உண்மையிலே சார்லி சாப்ளின். 3வது பரிசும் அவரை மாதிரியே நடித்தவனுக்கு முதல் 2 பரிசும் கொடுக்குறான். முதல் பரிசு 2வது பரிசு. அது கீழே எழுதுறாரு, நடிப்பவனுக்கு மட்டும்தான் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் முதலிடம் கிடைக்குங்கிறப்ப. எப்படி? ஒருத்தன் பண்ணி மாதிரியே கத்துறான், நல்லா கத்துறான். சின்ன வயசு பண்ணி, நடு வயசு பண்ணி, பெரிய வயசு பண்ணியா கத்துறான். அவனுக்கு போகிறவரெல்லாம் தெருவில் காசப்படுறாங்க, அதுக்கு அவனுக்கு தொழிலாயிருது. வர பண்ணி மாதிரி கத்த, அப்படி காசு சம்பாதிக்க நல்லா சாப்பிட்டுருக்கான். அப்ப என்னை மாதிரி ஒருத்தன் வர்றான், அவன் என்ன சொல்றான்? நான் அருமையா உன்னை விட கத்துவேன், உண்மையிலே பண்ணி மாதிரி கத்துவேங்க. 2 பேருக்கும் போட்டி, ஒரே மேடையில கத்துறான். அப்ப அவன் என்ன பண்றான்? கத்துனவன ரொம்ப நாளா கத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு மதிப்பு, கைதட்டு, விசில் பறக்க அருமையா கத்துறான். நீ போலி, நம்மளை கத்திட்டான். நீ சரியில்லை, அவன் தான் அருமைன்னு காசு அவனுக்கு குவியுது. கடைசியா வெறியாகி நான் கத்துற மாதிரி, கைதட்டுறது கத்துறது நிப்பாட்டா ஒரு சாக்கு துணி எடுத்து விளக்குனா உண்மையிலே பண்ணி படுத்து கிடக்கு. இவன் நேரம் கத்துறது நாயிலடா பைத்தியங்களே, இந்த உண்மையான பண்ணி தண்டா கத்திச்சு. போலியா கத்துறவனை பார்த்து அந்த சத்தத்துல மயங்கி உண்மையான பண்ணி சத்தத்தை மறந்து போயிட்டேடானா. அது மாதிரி ஏமாத்துறவன் இந்த திருட்டு போய் அயோக்கிய பயிலே நம்பி ஓட்ட போட்டுட்டு உண்மையை சொல்றது, நேர்மையை சொல்றது, நல்லதை சொல்றதை மதிக்கிறது. அதுக்கு என்ன எழுதுறாரு? விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கு தான் முதலிடம் கிடைக்கும். அப்ப எது விழிப்புணர்வு? வாக்குக்கு காசு கொடுக்குறான். நமக்கு சேவை செய்ய வர்றவன் எதுக்கு நமக்கு காசு கொடுத்து ஓட்டு கேட்கிறான்? அப்போ வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்தில் முதலீடாகிறது. மாண்புமிக்க ஜனநாயகம் கொலை செய்யப்படுகிறது, கேடுகட்ட பணநாயகம் பிறந்து விடுகிறது. அப்போ 30 கோடியை ஒரு தொகுதிக்கு முதலீடு செய்கிற இந்த வேட்பாளன் வென்று வந்தால் 300 கோடி எடுத்துக் கொள்ளலாம், மந்திரியானால் 30,000 கோடி ஈட்டிக் கொள்ளலாம். அப்ப இந்த முதலீடு என்று வருகிற போது மக்களுக்கான சேவை என்பது செத்து இந்த முதலீட்டாளனுக்கான லாப தேவை வந்து விடுகிறது. அதனால் வாக்குக்கு காசு வாங்கக்கூடாது என்று சிந்தித்தால் அதுதான் விழிப்புணர்வு. விளங்கிச்சா? அதுதான் விழிப்புணர்வு. இலவசம், சரி, இலவசம். உலக நாடுகளில் உபரி பட்ஜெட் லாபத்தை நிதிநிலை வச்சிருக்கிற நாடுகள் கூட இலவசம் கொடுக்கறதில்லை. பற்றாக்குறை பட்ஜெட்டை, பற்றாக்குறை நிதிநிலை வச்சிருக்க நாடு எதுக்கு இலவசம் கொடுக்கணும்? இலவசம், சரி. அதில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பார்கள் என்ற கேள்வி உனக்குள் வருமானால் அதுதான் விழிப்புணர்வு. நரி நாடு ஆள்வதற்கு ஆசைப்பட்டுச்சு. நரி இந்த திராவிட நரி மாதிரி, இந்த திராவிட நரிகள் இருக்குல்ல, ஆசைப்பட்டு என்ன செய்யுது? இப்போ அதை அறிவிக்கல, 8000 டோக்கன், 10,000 தொகை, ஃப்ரிட்ஜு, டிவி, அரிசி பருப்பு மாதிரி நான் 2000 இது மாதிரி நரி என்ன சொல்லுது? என்னை முதலமைச்சர் ஆக்கிட்டீங்கன்னா நான் உங்க முன்னாடி நிற்கிறதெல்லாம் நீங்க இல்லை, வெறும் ஆடுகளா நிற்குது. ஆடுகள்கிட்ட பேசுது,
நான் முதலமைச்சர் ஆகிட்டா உங்களுக்கு மழை காலத்தில் குளிருக்கு ஆளுக்கு ஒரு போர்வை கொடுக்குறேன், போர்வை கொடுக்குறேன். ஆடுகள்லாம் மயங்கி நரிக்கு ஓட்ட போட்டு முதலமைச்சர் ஆக்கிடுச்சு. முதலமைச்சர் ஆக்கணும், நரி என்ன செய்யுது, ஒவ்வொரு ஆளா பிடிச்சி தோலை உரிக்குது. ஏன் நீ தோலை உரிக்கிறீங்க, நீங்க வச்சு தாண்டா போர்வை செய்யணும்னு பெரிச்சு ஓடுது, ஆடெல்லாம் பெரிச்சு ஓடுது. இப்ப இவன் கொடுக்குற இலவசத்துக்கு நரி ஆட்டு தோலை உரின்னு உரிச்சது போர்வைக்கு, இவன் நம்மளை வரின்னு உரிப்பான் இந்த இலவசத்தை. சரி கட்ட ஆட்டுக்கு புரிஞ்சிருச்சு, என் அருமை மக்களுக்கு புரிஞ்சதுன்னா சரிதான். ஐயா இறைந்து போர் தொழில் பாடல்னு ஒரு புத்தகம் இருக்கு, அப்படி படிக்கணும். நீங்க காட்டுக்குள்ள இருந்து ஒரு ஓனாய் ஊருக்குள்ள வந்து கோழிகளை பிடிச்சு தின்னுவது. இந்த ஊர்க்காரங்கெல்லாம் கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இந்த நிறைய இந்த ஓனாயை ஏதாவது வழி பண்ணணும்னு ஒரு கத்தியை ஊண்டி வைக்கிறாங்க. ஒரு குச்சியில கட்டி ஒரு கத்தியை, கூறான கத்தியை கொஞ்சோண்டு கோழி ரத்தத்தை தடவி கட்டி விட்டுறாங்க. இந்த நரி இந்த கோழி ரத்த வாடகை போய் அந்த கத்தியை நக்குது, ரொம்ப சுவையா இருக்கு. மறுபடியும் நக்கணும், ரத்தம் அப்படியே வலிக்குது, வலி அருமையா இருக்கு, சுவையா இருக்குன்னு நக்கி சாப்பிடுது. அதுக்கு தெரியல அது ரத்தம் தான். அது ரத்தத்தையே நக்கி சாப்பிட்டு மொத்த ரத்தம் சிந்தி விழுந்து செத்து. இப்ப உங்களுக்கு தெரியல, இந்த இலவசம் உங்க ரத்தம் தான் தெரியாம வாங்கிட்டே இருக்கிறீங்க. அது கடன் 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி ஆகி கடைசியா நாடு திவாலாகி நம்ம எல்லாம் தெற்கொடியில் இருப்போம். அவன் சாக்கடை பிளைட்டை பிடிச்சி எங்கேயாவது ஓடி போயிடுவான். எல்லாரும் ஒவ்வொரு தீவை வாங்கி வச்சு வெளிநாடுகளில் பல ஆயிரக்கணக்கான கோடியை முதலீடு பண்ணி வச்சிருக்கான். நம்மளை தெருவிட்டு திருவோட கையில் கொடுத்துட்டு தெருவோடு போன்னு போயிடுவான். பொழைச்சிக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏதோ நான் கற்றதை பற்ற வச்சுட்டேன், தீயவை நான் கற்றவை பற்றவை தீயவை வச்சு பார்க்கிறேன், கொளுத்தி விடுறேன் 15 ஆண்டுகளா. புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகலாக கிடக்கிறது. ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக பல தீக்குச்சியில வச்சு பொருத்தி போடுறேன். இங்கே அம்பத்தூர் ஒரு தீக்குச்சி, ஆவடியில் ஒரு தீக்குச்சி, கிளிவாக்கத்தில் ஒரு தீக்குச்சி வச்சு என் பிள்ளைகளை வச்சு கொளுத்தி போடுறேன். பற்றி எரிங்க. எப்படியாவது இந்த தேர்தலை ஒரு மாறுதலுக்கான தேர்தலாக என் அன்பு உடன் பிறந்தார்கள் எல்லாமே பெற்றோர்கள் தேர்தலாக எடுத்துக்கொண்டு வாக்கு செலுத்துங்கள். மாற்றத்தை விரும்புகிற மக்களுக்கு ஒரு சின்னம் இருக்கிறது, அது விவசாய சின்னம். எந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்தால் நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், குடிக்க நீர், பயணிக்க நல்ல பாதை, தரமான போக்குவரத்து, எரிக்க தடையற்ற மின்சாரம், பார்க்க வேலை, அதற்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்க்கை எந்த சின்னத்திற்கு வாக்களித்தால் கிடைக்கும் என்று எண்ணிப்பார்கள். மாறி இவர்களுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் கண்டதென்ன? யார் வந்தாலும் அது இருக்கும், யார் வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், யார் வந்தாலும் கொலை கொள்ளை பஞ்சம் இருக்கும், யார் வந்தாலும் பாலியல் கொடுமையும் வன்புணர்வு படுகொலையும் இருக்கும். அப்ப என்ன மாற்றம் இருக்கு? மாற்றம் என்பது சின்னத்தில் அல்ல, எண்ணத்தில் இருக்கும். அப்படி மாற்றத்திற்கான எண்ணம் கொண்டிருக்கிற பிள்ளைகள் யார்? அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள், என்னிலும் இளைய தம்பிதம்பிகள் இந்த தேர்தலில் வாக்கு செலுத்த வேண்டும் என்று உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். இதுவரை அவர்களுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் தோற்று போனீர்கள். இம்முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். இங்கே ஆவடி தொகுதியில் போட்டியிடுகிற என் அன்பு தங்கை முனைவர் புனிதா அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்து நீங்களும் வெற்றியடையுங்கள். அடுத்ததாக என் அன்பு மருமகன் அம்பத்தூர் தொகுதியிலே போட்டியிடுகிற இளநிலை காட்சி தொடர்பியல் படித்த என் அன்பு மருமகன் சிலம்பரசன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி நாட்டையும் மக்களையும் முன்னேற்றுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக வில்லிவாக்கம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை ரோசினி அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்வீர்கள். எல்லோரும், எல்லா தலைவர்களும் தங்கள் கருத்துக்களை முன்வைப்பார்கள். யாருடைய கருத்து, யாருடைய சிந்தனை இந்த நாட்டை செதுக்கும், பாதுகாக்கும் என்பதை, எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தினால் ஆட்சி மாறும், இவர்களுக்கு வாக்கு செலுத்தினால் ஆட்சி மாறும், ஆள் மாறுவார்கள், ஆட்சி முறை மாறாது.